இந்த பயிற்சிக்கு பெயர் 38 தட்டு கண் பரிசோதனை. 38 பிளேட் ஐ செக்கிங். இங்க பாருங்க, அதாவது ஒரு 38 வகையான படங்கள் இருக்குதுங்க. 38 வகையான இந்த மாதிரி படங்கள் இருக்கு. 38 வகையான ஃபோட்டோ கலர் கலராக புள்ளி புள்ளியாக இருக்கும். இப்படி 38 வகையான ஃபோட்டோ இருக்கும். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 38 படங்கள் இருக்கிற கலர் கலராக படங்கள் இருக்கிற ஒரு புத்தகம் இருக்கு. கண் பரிசோதனை புத்தகம். 38 தட்டு பிளேட், 38 பிளேட் கண் பரிசோதனை புத்தகம். இந்த புத்தகமும் ஒரு கண்ணாடியும் இது இருந்தால் தான் இந்த பயிற்சி நம்ம பண்ண முடியும். இதை வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேங்க. இந்த 38 அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, இந்த பயிற்சி குறிப்பாக யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறக்குருடு இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக கலர் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. உடனே சில பேர் நமக்கு அது இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த புத்தகத்தை வாங்கி அதை பார்த்து கண்ணாடி போட்டு பார்த்தாதான் நமக்கு நிறக்குருடு இருக்கா இல்லையாங்கிறதே தெரியும். பல பேர் அது தெரியாமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாருங்க, இதில் 38 படம் இருக்கு. கலர் கலராக புள்ளி புள்ளியாக இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த 38ஐயும் ஒருத்தர் பார்க்கணும். நல்லா கவனிங்க. மஞ்சள் விளக்கு இருக்குன்னு தான் பார்க்கணும். இந்த ஒயிட் லைட்டில் பார்க்கக்கூடாது. முக்கியமான விஷயம். மஞ்சள் விளக்கு, குண்டு பல்ப் இருக்கு இல்லைங்களா, அது போட்டுட்டு இதை பார்க்கணும். இந்த 38 தட்டு படத்தையும் ஒருத்தர் பார்த்து அது கரெக்டாக சொல்லிட்டாருன்னா அவருக்கு கண்கள் அருமையாக இருக்குன்னு அர்த்தங்க. கண்களில் எந்த குறைபாடும் இல்லைன்னு அர்த்தம். இந்த 38ல் சிலது தெரியுது, சிலது தெரியல. சிலது தெரியுது ஆனால் கலர் மாறி தெரியுது. அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு கண்ணில் குறைபாடு இருக்குங்கிறத இந்த புத்தகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுங்க. அப்போது 3 விதமான இந்த புத்தகத்தை பார்க்கும்போது 3 விதமான விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று, எல்லா 38 அட்டையும் கிளியராக ஒருத்தருக்கு தெரிஞ்சா இவர் நார்மல், ஹெல்த்தி. ஒரு சிலது தெரிஞ்சு தெரிலன்னா சில பேருக்கு ரெட் அண்டு கிரீன் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. சிவப்பு பச்சை பிரச்சனை. அதாவது சிவப்பு பச்சையாக தெரியும், பச்சை சிவப்பாக தெரியும். இல்லை சிவப்பு அதாவது சிவப்பு பச்சையில் மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். மற்ற கலர்லாம் நிறமெல்லாம் ஒழுங்காக தெரியும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு எந்த நிறமும் தெரியாதுங்க. எல்லா நிறம் மாறி மாறி தெரியும். ஸோ புரிஞ்சுக்கணும். மொத்தம் 3. நார்மல், மொத்தமாக தெரியாமல் இருக்கிறது, எந்த கலரும் தெரியாமல் இருக்கிறது, சிவப்பு பச்சை மட்டும் தெரியாமல் இருக்கிறது. இதை இந்த புத்தகத்தை வச்சு, இந்த கண்ணாடியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்.